ஹாய் ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோக்லா லைஃப். இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன், நம்ம வீட்டில் வந்து விநாயகர் சதுர்த்தி கும்பிட்டோம்ல, அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு வேலை வந்து நான் விநாயகர் தான் பிடிச்சி வச்சேன். சந்தன விநாயகர் தான் பிடிச்சி வச்சேன். எப்போவுமே வந்து எல்லாருமே வந்து அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் விநாயகர் பிடிப்பாங்க. அவங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதில் தான் வந்து விநாயகர் பிடிச்சி வைக்கணும். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். சரி, விநாயகர் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் இடம் வேணும்ல, அதனால் பின்னாடி வந்து ஸ்க்ரீன் மாதிரி கொஞ்சம் போட்டு விட்டுலாம் சொல்லி ஸ்க்ரீன் போட்டு 2 பக்கமும் வந்து அந்த பிளாஸ்டிக் பூ தான் மாட்டி வச்சுருந்தேன். ரொம்பவே அழகாக இருந்தது. அதனால் மாட்டி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து மனையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் ஆல்ரெடி. அப்புறம் அதுக்கு மேலே வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு கோலம் மட்டும் போட்டுவிட்டேன். இது வந்து பெரிய மனை இருந்தால் நம்ம வந்து பெரிய கோலம் போடலாம். இது வந்து சின்ன மனை தான், அதனால் சின்னதாக வந்து ஒரு கோலம் மட்டும் போட்டு ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விசேஷ நாளில் வந்து ரொம்ப நல்லா செலப்ரேட் பண்ணுறப்ப வந்து காவி கோலம் போடுங்க. காவி பவுடர் இருக்கும்ல, அது வந்து கொஞ்சமாக நடுவுலையாவது வைங்க. அது வைக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. காவி பொடி வந்து வச்சு நம்ம வந்து கோலம் போடுறது. என்னோடய கோலம் எப்படி இருக்குது சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு நம்ம வீட்டில் வந்து விநாயகர் ஃபோட்டோ வந்து இவர் தான் இருக்கார். நம்மளுக்கு வந்து விநாயகர் வாங்குகிற பழக்கம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்க விநாயகர் தான் எப்போவுமே வச்சு சாமி கும்பிடுவோம். நீங்களாம் எப்படி புதுசாக வாங்குவீங்களா, இல்லை வீட்டில் இருக்கிறதா விநாயகர் வச்சு சாமி கும்பிடுவீங்களா சொல்லிட்டு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அந்த ஃபோட்டோவே வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்குமே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வச்சாச்சு. அப்புறம் வந்து பூலாக வச்சிடலாம் சொல்லி பூலாக வச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். நம்ம வீட்டில் இருக்க சின்ன சின்ன விநாயகருக்கெலாம் வந்து நான் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். இவர் ஃபோட்டோன்றால இவருக்கு வந்து நம்ம அபிஷேகம் பண்ண முடியாதுல்ல, அதனால் வந்து நல்லா மஞ்சள் தண்ணியெலாம் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டு பூலாம் வச்சு நல்லா ரெடி பண்ணிட்டேன். அது என்னவோ தெரியலங்க, நம்மளுக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்திலாம் கும்பிட்றது வந்து ரொம்பவே பிடிக்கும். அது வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து இதெல்லாம் பார்த்து வளர்ந்தோம்ல. சின்ன வயசுலலாம் விநாயகர் சதுர்த்தினா ரொம்ப பிடிக்கும். இப்போயுமே வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். எல்லாருமே சாமி கும்பிடுவாங்க அப்படின்னு. நம்மளுமே வந்து ரொம்ப கிராண்டாக கும்பிட முடியலனாலும் நம்ம வந்து சிம்பிளாவது நல்லா கும்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் என்ன பண்ணேன்னா காலையில் எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு விநாயகர் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமே வந்து கொழுக்கட்டை அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். என்னென்ன கொழுக்கட்டை பண்ணேன்னா உப்புருண்டை, அப்புறம் வந்து பூர்ண கொழுக்கட்டை, நெக்ஸ்ட் வந்து பால் கொழுக்கட்டை, சுண்டல், இது மட்டும் தான் நம்ம வீட்டில் வந்து நம்ம செஞ்சோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த பழம்லாம் வந்து நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் சொல்லிட்டு அது ஆல்ரெடி வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் நம்ம வீட்டில் இருக்க குத்து விளக்கு 2 குத்து விளக்கு சின்ன சின்னதாக இருக்கும், அதையுமே எடுத்து வச்சுட்டேன் விநாயகர் பக்கத்தில். மற்ற விளக்குலாம் வந்து மேலே வச்சிடலாம். விநாயகர் பக்கத்தில் வந்து எப்போவுமே வந்து குத்து விளக்கு ஏற்றுறது வந்து ரொம்ப நல்லதில்ல, அது வந்து பார்க்க வந்து ரொம்பவே அழகாகவும் இருக்கும். அப்புறம் மேலே காமாட்சி அம்மன் விளக்கு மற்ற விளக்காக ஏற்றிட்டு விநாயகருக்குமே விளக்கு ஏற்றி வச்சாச்சு. விநாயகர் விளக்கேற்றினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க சின்ன சின்ன விநாயகருக்கெல்லாம் வந்து அபிஷேகம் பண்ணலாம் சொல்லிவிட்டு அதுக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி என்னென்ன அபிஷேகம் பண்ணேன்னா பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், இந்த 3 அபிஷேகம் மட்டும்தான் பண்ணியிருந்தேன். விநாயகருக்கு வந்து நான் ஒரு ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தேங்க. நம்ம வீட்டில் வந்து பித்தளையில் வந்து சின்ன விநாயகர் இருப்பார், அந்த விநாயகருக்கு மட்டும்தாங்க பர்த்டேக்கு வந்து ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்ம பிறந்த நாளுக்கெலாம் நம்ம ட்ரெஸ் எடுக்கிறோம், விநாயகர் பிறந்த நாளைக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு சின்ன விநாயகருக்கு மட்டும் ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். அந்த கலருமே வந்து நல்லா சூப்பராக இருந்ததுங்க, பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஒரு அழகாக இருந்தது. ஒரு லைட் கலர் மட்டும்தான், டார்க் கலர் தான் வாங்கலான்னு பார்த்தேன். எப்போவுமே வந்து நம்ம டார்க் கலரே வாங்குவோம், இந்த கலர் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது, அதனால் வாங்கிட்டு வந்திருந்தேன். நெக்ஸ்ட் வந்து அபிஷேகம் நானும் ஜியும் தான் பண்ணியிருந்தோம். அபிஷேகம் பண்ணிவிட்டு தூப தீப ஆராதனையோட நல்லா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு விநாயகரை. விநாயகரப்பா இந்த வருஷம் இப்படி இருக்குது, அடுத்த வருஷம் நல்லா செலப்ரேட் பண்ணணும், அடுத்த வருஷம் எங்களை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் விநாயகரப்பா அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர்கிட்ட முழு மனசோட வேண்டிகிட்டு இருந்தேன். எங்களையும் நல்லபடியாக காப்பாற்று, எங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாரையும் நல்லபடியாக காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு விநாயகருக்கு இந்த வருஷம் வந்து ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கேன். விநாயகர் வந்து நிறைவேற்றி வைப்பாருன்னு ஒரு முழு நம்பிக்கை இருக்குது.
பார்க்கலாம். அடுத்த வருஷத்துக்குள்ள நம்ம எல்லாருமே ஒரு நல்ல லெவலில் இருப்போம். விநாயகர்கிட்ட சொல்லிட்டோம்ல, கண்டிப்பாக நடக்கும். முழு நம்பிக்கையோடு இருப்போம். நம்பிக்கையை மட்டும் என்றைக்குமே நம்ம கைவிட்டுறக்கூடாதுங்க. நாங்கள் எப்போவுமே வந்து விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் தான் நானும் ஜீவுமே ஒன்றா உட்காந்து இதுவுமே அபிஷேகம் பண்ணுவோம். மற்ற டைம்லலாம் அபிஷேகம் பண்ண கூப்பிட்டா போ நீயே கும்பிட்டுக்கோ அப்படி சொல்லிட்டு போயிடுவார். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும்தாங்க நாங்கள் எப்போவுமே வந்து ஒன்றா உட்காந்து அபிஷேகம் பண்ணுவோம். இதுமாதிரி விசேஷ நாளில் நீங்களுமே வீட்டில் வந்து ஒன்றா உட்காந்து அபிஷேகம் பண்ணுங்கள். அது வந்து ரொம்பவே நல்லது. நம்ம எப்போவுமே வந்து தனியாக அபிஷேகம் பண்ணுவோம். இது மாதிரி வந்து ஒரு விசேஷ நாள் விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்திக்கெலாம் வந்து நம்ம வந்து வீட்டில் இருக்க சாமி விக்கிரகத்துக்கு வந்து குடும்பமாக அபிஷேகம் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்போ அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு விநாயகர்லாம் வந்து நல்லா தொடச்சி எடுத்து ட்ரெஸ் மாற்றிடுறேன். நான் வந்து இந்த விநாயகர் தாங்க சொன்னேன், இந்த கலர் எப்படி இருக்குது சொல்லுங்கள். எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த ட்ரெஸ்ஸு பார்த்தோன்னே அட்ராக்ஷனாக இருந்தது சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த விநாயகருக்கு வந்து நம்ம தான் ட்ரெஸ் போட்டு விட்டார். இந்த அரச மர விநாயகருக்கு வந்து ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வரல. சரி இவர் வந்து எப்போவுமே நான் வந்து என்ன பண்ணுவேன்னா கீழே வந்து ஒரு 5 ரூபா காயின்ஸ் வச்சு அதுக்கு மேலே அப்படியே தான் வைப்பேன். சரி அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விநாயகர் எடுத்து அப்படியே வச்சாச்சு. நம்ம விநாயகருக்கு வந்து எத்தனை பேர் பாருங்களேன். முழு முதற் கடவுள் விநாயகர், எம்பெருமான் கடவுள் விநாயகர், வெற்றி விநாயகர், ஞான விநாயகர், வினை தீர்க்கும் விநாயகர், பாப்பா சொல்லிக்கிட்டே போகலாம். அத்தனை பேர் இருக்குது நம்ம விநாயகருக்கு. நம்ம எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போதுமே நம்ம முழு முதற் விநாயகரை வேண்டிக்கிட்டு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த விஷயமே. அதேமாதிரி விநாயகரும் பிடிச்சி வைக்கிறோம்ல, அப்பேற்பட்ட முழு முதற் விநாயகருக்கு இன்றைக்கி பர்த்டே. நம்ம விநாயகர் சதுர்த்தி கும்பிட்றத ரொம்ப ஆசையாக இருக்குங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். பட் வந்து நம்ம காலையில் வந்து விநாயகர் வாங்கிட்டு வருவாங்களே, வாங்கிட்டு வந்து அது சாயங்காலம் எடுத்துகிட்டு போய் கடலில் கரைக்கும் போது மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில பேர்லாம் வந்து ஒரு 5 நாள் 7 நாள் 3 நாள் அந்த கணக்கில் வைப்பாங்க. சில பேர்லாம் காலையில் வாங்கிட்டு வந்து உடனே சாயங்காலம் திருப்பி கரைச்சிடுவாங்களா, அது பார்க்கறதுக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ விநாயகர் கரைக்கிறாங்களே அப்படின்னு. ஆனால் அதுமாதிரி கரைக்கிறதும் வந்து ரொம்ப நல்லது தான். எதுக்காக வந்து விநாயகர் கரைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். எனக்கு வந்து தெரியும் எதுக்காக கரைக்கிறாங்கன்னு. உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம சாமி கும்பிட்ற டைம் வந்தாச்சு. சாமிக்கு வந்து இலைலாம் போட்டு நம்ம செஞ்சதுலாம் வச்சு நல்லபடியாக சாமி கும்பிட வேண்டியது தான். அன்னைக்கு பார்த்து எல்லா ரேட்டுமே ரொம்ப அதிகங்க. சின்ன இந்த இது இருக்குல்ல நாகப்பழம், அந்த கடலக்காய், அதுவே வந்து 1 கிலோவே வந்து 1000 ரூபா 1500 கிட்ட விற்றுட்டு இருந்தாங்க. வந்து மார்க்கெட் போயிருந்தார், கோயம்பேடுக்கு போயிருந்தார். அப்போ சொன்னார், இந்த கடலக்காய் நாகப்பழமே 1 கிலோவே 1000 ரூபா 1500 கிட்ட வருது, ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு. இந்த வருஷம் பழத்துக்கு வந்து நம்மளுக்கு பஞ்சம் இல்லைங்க. நம்ம வந்து கடை திறந்துருக்கனால நம்ம வந்து அங்கேருந்தே கொண்டு வந்துட்டோம் இந்த வருஷம் விநாயகருக்கு. நெக்ஸ்ட்டு பழம்லாம் வச்சு எல்லாமே நல்லா ரெடி பண்ணியாச்சுங்க. பார்க்கறதுக்கே நம்ம விநாயகர் வந்து ரொம்ப அழகாக இருக்கார். அடுத்த வருஷம் நம்ம வந்து ஒரு நல்ல ரேஞ்சிலேருந்து நம்ம வந்து நல்லபடியாக விநாயகர் சூப்பராக நல்லா கிராண்டாக கொண்டாடுவோம். அதுக்கப்புறம் தேங்காயெலாம் உடச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு தீப ஆராதனையோட நான் சாமி வந்து நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. மனசுக்கு வந்து ரொம்பவே நிறைவாக இருந்தது. ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்குமே ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. உங்கள் எல்லாரோட வாழ்க்கையில் இருக்க கஷ்டம் எல்லாம் கரைஞ்சி வினையெல்லாம் தீர்த்து வைக்கணும் அப்படி சொல்லிட்டு நானும் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். எனக்காக நீங்களும் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக கண்டிப்பாக நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நல்லா இருப்போம் நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம் வாழ்க்கையில். அப்புறம் எல்லாம் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு தீபம்லாம் நல்லபடியாக காமிச்சு முடிச்சு நம்ம வந்து விபூதி எடுத்து வச்சு சாமிக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கியாச்சுங்க.
இந்த வீடியோவில் நான் ஒன்று வைக்க மறந்துட்டேன். அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிஸ்டர் இது நீங்கள் வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னு. எனக்கு வந்து நல்லாவே ஞாபகம் இருந்தது, எடுத்து வைக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன்னா கொஞ்சம் லேட்டாக வந்தனால என்ன பண்ணேன், கொஞ்சம் அர்ஜென்ட்டாக செஞ்சனால என்ன ஆயிடுச்சுன்னா அது வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் சாமியெலாம் நல்லா கும்பிட்டு முடிச்சாச்சு சொல்லிட்டு என்ன பண்ணேன், கடைக்கு கிளம்பி போகும்போது எதிரில் ஒருத்தர் வாங்கிட்டு வந்தார். அட கடவுளே, நம்ம இது வச்சு விநாயகரை கும்பிடாமல் விட்டுட்டோமே, விநாயகரே சாமி குத்தெல்லாம் பண்ணாத சொல்லிட்டு விநாயகர் கிட்ட வந்து சொல்லிட்டேன். ஓகே, இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி நம்மளுக்கு இப்படி தான் போச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.